நாளில் நாம் போன வாரம் தேவனோடு கூட சஞ்சரித்த 2 மனிதர்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு பேழையை கட்டினான், அவன் நோவா. அப்படின்னு நம்ம போன ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஆதியாகமம் 10ஆம் அதிகாரமும் 11ஆம் அதிகாரமும் ரொம்ப முக்கியமான, வரலாற்றில் ஒரு முக்கியமான பகுதி. எதுனா ஆதியாகமம் 10ம் 11ம் வரலாற்றில் ஒரு முக்கியமான பகுதி. என்னன்னா, இந்த ஹியூமன் ரேஸ், மனுஷ சந்ததிகள் எப்படி உருவாச்சு, யார் யார் எங்கெங்கே உருவானாங்கிறத நம்ம இங்கே தான் பார்க்க முடியும். அப்புறம் மொழிகள், லாங்குவேஜஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது இங்கே தான், இதுதான் தொடக்கமாக இருந்தது. எல்லாவற்றையோட மேலே ஒரு தவறான மதத்திற்கும் ஒரு ஆவிக்குரியத்துக்குள்ள வேறுபாடை நம்ம இந்த அதிகாரங்களில் தான் பார்க்க முடியும். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி நோவாவுக்கு 3 புதல்வர்கள், 3 குமாரர்கள், சேம், காம், யாப்பேத். இந்த சேம், காம், யாப்பேத்தில் யாப்பேத்தின் குமாரர் யார் யார் போட்டிருக்கு பாருங்க? கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மோசேக்கு, திராஸ் என்பவர்கள். இவங்க எல்லாரையும் பற்றி எடுக்க போகிறீங்களானே அப்படின்னு கேட்டுறீங்க. இவங்களை பற்றி என்னென்னா, ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இதெல்லாம் இன்றைக்கி மாடர்ன், அதாவது இந்த கோமார் அப்படின்னு இருக்குல்ல, கோமர் அப்படி இருக்குல்ல, கோமர் எதை குறிக்கும்னா ஜெர்மனி, இன்றைக்கி இருக்கிற ஜெர்மனி தேசம் கோமர். அது மாதிரி மாகோகு ரஷ்யா. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, இன்றைக்கி இந்த தேசங்கள்லாம் உருவாயிருக்கு இல்லையா, இதெல்லாம் எதுலேருந்து உருவானதுன்னா இதான். இடையில கூட கேட்டீங்க நீங்கள் எல்லாரும், சிலர் கேட்டீங்க எந்தெந்த தேசங்கள் இதில் தான் இன்றைக்கி, அதாவது சில தேசங்கள் இதில் மாதாய் இருக்கா, அது பெர்சிய தேசம். பெர்சியா ஃபுட்பால் மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா தேசமும் விளாடும். மாதாய். யாவான் கிரீஸ், கிரேக்க தேசம். இன்றைக்கி கிரீஸ் இருக்கு இல்லையா, அந்த தேசத்தினுடைய ஆரிஜின். அது மாதிரி தூபால், மோசேக், இது ரெண்டுமே ருஷ்யா தான், ருஷ்யாவுடைய ஒரு பார்ட்ஸு. திராஸ் இருக்குதா, திராஸ் இத்தாலி, இன்றைக்கி இருக்கிற இத்தாலி தேசம். அது மாதிரி கோமாரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீபாத்து, தகர்மாங்க அரேமியா. யாவானின் குமாரில் பார்த்தீங்கன்னா தர்ஷீஷ் இருக்கா, ஸ்பெயின். தர்ஷீஷ் இன்றைக்கி இருக்கிற ஸ்பெயின். சைப்ரஸ், சீத்தியம் சைப்ரஸ். இதெல்லாம் ஒவ்வொரு அவங்கள, அதாவது இந்த 3 பேரில் இருந்தால் டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ் வந்துச்சு. இதில் காமுடைய குமாரர் கூஸ் எத்தியோப்பியா, இன்றைக்கி எத்தியோப்பியா தேசம் இருக்கா, அதனுடைய ஆரிஜின் அது. மிஸ்ராயிம், எகிப்து. பூத், ஆப்பிரிக்கா. கானான், பாலஸ்தீனோ. அப்புறம் இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மனிதன் யாருன்னா நிம்ரோத். இவன் தான் நினிவே, பாபேல், இதுக்குடைய ஆரிஜின். 15ஆம் வசனத்தில் பாருங்கள், கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும். 17ஆம் வசனத்தில் பாருங்கள், ஈவியரையும், ஹர்கியரையும், சீனியரையும். இதாக இருக்கு இல்லையா, சீனியர் யாருன்னா, இதில் தான் இந்த சீனியர் தான் என்னென்னா ஆசியன் கண்ட்ரிஸ். நம்மெல்லாம் இந்த லைனில் தான் வருவோம். இந்த சீனியர் இருக்காங்க இல்லையா, அதில் தான் ஜப்பான், சைனா, இந்தியா, இவங்கெல்லாம் இந்த ஆரிஜினில் வரும். சேமுடைய பிள்ளைங்க தான் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு மூலமாகவும் இஸ்மவேல் மூலமாகவும் உருவாச்சு. ஸோ இந்த 10ஆம் அதிகாரம் தான் பூமியில் ஹியூமன் ரைஸ் உருவாகிறதுக்கான ஆரிஜினாக இருந்தது. சரியா? ரைட். இப்போ இந்த ஆரிஜினுக்கு இடையில் ஒரு மனுஷனை நம்ம பார்க்க போகிறோம், ஒரே ஒருத்தன். யார் தெரியுமா? 8ஆம் வசனம். கூஸ் நிம்ரோதை பெற்றான், இவன் பூமியில் பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். ஆகையால்
கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்க சொல் உண்டாயிற்று. இந்த நிம்ரோத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இவன் பூமியில் மிகப்பெரிய ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் பயங்கரமான ஒரு இவன் தான் நிறைய காரியங்களுக்கு ஃபவுண்டராக இருந்தான். இவனை குறித்து நீங்கள் 1 நாளாகமத்து புஸ்தகத்துலேயும் மீகாலையும் மட்டும் பைபிள் இவனை குறித்து வரும். ஆனால் ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்களை பண்ணதே இந்த நிம்ரோத். இந்த நிம்ரோத் தான் யாருன்னா, பைபிளில் உள்ள 2 விஷயங்களுக்கு ஃபவுண்டர். அதாவது நிறைய காரியங்கள் இருந்தாலும் அவன் செஞ்ச காரியத்தை பாருங்கள். 10ஆம் வசனம், சினையார் தேசத்தில் உள்ள பாபேல். என்னது? பாபேல். பாபேல் கோபுர் நகரம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ஃபவுண்டர் யார்? நிம்ரோத். அதே மாதிரி 12ஆம் வசனத்தை பாருங்கள். நினிவேக்கும் காலாவுக்கும் நடுவாக, நினிவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நினிவே. ஸோ இந்த அசிரியா, பாபிலோன் இதுக்கு உண்டான ஃபவுண்டர். அதாவது இன்னைக்கு இந்தியாவுடைய தகப்பன் அப்படின்னா மகாத்மா சொல்கிறோம் நம்ம இல்லையா, அது மாதிரி ஃபவுண்டர் ஆஃப் அதாவது இன்னைக்கு ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தேசத்தினுடைய ஃபவுண்டர், அந்த தேசத்தினுடைய நிறுவனர் யாருன்னா அப்படின்னு வச்சு தான் அது ஒன்று. அது மாதிரி இந்த மிகப்பெரிய காரியங்கள்லாம் உருவாகிறதுக்கு யார் ஃபவுண்டராக இருந்தார்னா நிம்ரோத். இன்னைக்கு இந்த நிம்ரோத்துடைய லைஃப் அவன் கேட்ட, அதாவது நிம்ரோத்துடைய லைஃப்பையும் பாபிலோனையும் பிரிக்கவே முடியாது. புரிஞ்சுட்டிங்களா? புதுசாக இருக்குதோ, எல்லாம் புதுசாக இருக்குதுண்ணே. பைபிள் இப்படி பேரை இன்னைக்கு தான் முத கேள்விப்படுறோம். இன்னைக்கு பைபிளை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 2 காரியம்தான் இருக்கும். ஒன்று எருசலேம், மற்றொன்று பாபிலோன், பாபேல். நான் ஏற்கனவே போன வாரத்துக்கு முந்தின வாரம் பைபிள் ஸ்டடி எடுத்தது போல ஆபேல், காயின். இப்போ இதில் ஒரு ஆவிக்குரிய காரியம் என்னென்னா, ஒன்று நான் பாபேலை உருவாக்கணும், இல்லைன்னா இதையும் நான் உங்களுக்கு விளங்க சொல்கிறேன். ஒன்று நோவாவை போல நான் பேழையை உருவாக்கணும், இல்லைன்னா நிம்ரோத்தை போல பாபேலை உருவாக்கணும். இதில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது நம்முடைய ஊழியமாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையாக இருக்கலாம், நம்முடைய எதுவாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். பட் இந்த விஷயத்தில் பாபிலோனுடைய சிஸ்டம் சீக்கிரமாக விழுந்துடும். ஆனால் எருசலேம் அப்படி இல்லை. எருசலேமில் தேவனுடைய மகிமை இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இதனுடைய ஆவிக்குரிய உள்ளான காரியம். இப்போது இன்றைக்கி இந்த கேரக்டர் ஸ்டடியில் நம்ம பாபிலோனை குறித்து சில விஷயங்களை, பாபேலை குறித்து சில விஷயங்களை பார்ப்போம். பாபேல் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்யும், ஏற்கனவே பாபேலை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நிம்ரோத்தை குறித்து படிக்கும்பொழுது நம்ம பாபேலை விட்டுற முடியாது. பாபேல்னாலே நிம்ரோத் தான். அப்போது இந்த பாபேலுடைய லைஃப்பை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பாபிலோனுடைய லைஃப்பில் கவனிங்க. பூமி எங்கும் 11ஆம் அதிகாரம், ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்தில் சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து நாம் அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஃபர்ஸ்ட், த சிஸ்டம் ஆஃப் பாபேல், ஒர்க் ஆஃப் மென், மனிதர்களால். முதல்ல என்னது? மனிதர்களால். இவங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்துச்சு பார்த்தீங்களா, இது எதுவுமே என்னன்னா அவங்க ஓன் ஐடியா. அவங்க மனசில் அவங்களுக்கா ஒரு ஐடியா உதிச்சே தவிர இந்த பிளான் ஆண்டவற்றிலிருந்து வந்த பிளான் கிடையாது. முதல்ல பாபேல் எங்கே உருவாகுதுன்னா, எங்கே உருவாகுது? ஃபுல்லாக மனிதர்களால். எங்கே உருவாகுது? இப்போ நல்லா கவனிக்கணும். என்றைக்குமே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு தீர்க்கமான நம்முடைய கையில் உறுதி இருக்கணும். என்ன உறுதி இருக்கணும்னா, இந்த காரியத்தை நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், இந்த வாழ்க்கையை நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், இந்த வாழ்க்கை துணையை நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். அதனால் ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் கையில் எந்த ஒரு காரியமாக இருக்கட்டுமே, எனக்குள்ளே என்னென்னா இது நானாக ஏற்படுத்திக்கிட்டோன்னா
தேவனிடத்துலேருந்து வந்ததா? இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம்தான். முதல்ல நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போனதுக்கு காரணம் என்னென்னா, அவர்கள் கையில் தேவன் கொடுத்து, அவர்கள் கையில் இருப்பது தேவன் தந்தது கிடையாது. அவங்களா ஒன்று யோசித்தாங்க, அவங்களா ஒன்று செஞ்சாங்க. இந்த ஹியூமன், அதாவது நல்லா கவனிக்கணும், இந்த பாபேல் என்றைக்குமே, இந்த ஸ்பிரிட் ஆஃப் பாபேல் எப்படி இருக்கும்னா, என் மனசில் சில விஷயங்கள் நல்லதாக படும், உடனே செஞ்சிடுறது. குறிப்பாக சொல்கிறேன், நான் வாழுகிற இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் நம்மளை என்ன டெஸ்ட் வைக்கிறாருன்னா, எவ்வளவு அவரை நம்ம டிபெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறாரு. அது நம்முடைய பிஸ்னஸாக இருக்கலாம், நம்முடைய ஊழியமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். இதே இடத்துலேருந்து வந்தது. தாவீது போனார், ஆண்டவரே நான் உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும், உம்முடைய பெட்டி திரைமறைவில் இருக்குது. பட் ஆண்டவர் அதை பார்த்தாரு, இது தாவீதுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு கிளர்ச்சி. பட் அதை நான் அப்ரூவல் பண்ணவே முடியாது. தாவீது, நீ அதை செய்ய வேண்டாம். தாவீது, யார் செய்வா? சாலமோன். ஸோ நீ செய்ததெல்லாம் நீ செய்ய நினைத்ததெல்லாம் செய்வது ஊழியம் அல்ல. தேவன் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்கிறதான் ஊழியம். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் மனிதர்களால் செய்யப்படுகிற முழுக்க இவங்களுடைய இந்த காரியம் என்னன்னா, ஒர்க் ஆஃப் மென், வேற ஒன்றும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணப்பட்டு வந்த பொழுதே அவங்க நினைச்சாங்க என்னன்னா, நம்ம ஆண்டவருக்காக ஒரு பெரிய பண்டிகை கொண்டாடுறோம் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அது யாரோடைய ஐடியானா, ஜனங்களுடைய ஐடியா. என்ன ஐடியாவாக இருந்தது தெரியுமா? அவன் எகிப்திலேருந்து வெளியே வந்தான், உடனே என்ன பண்ணா, ஒரு பொன் கன்று குட்டியை உருவாக்கிட்டான். இந்த ஐடியா எங்கேருந்து வந்தது? பரலோகத்துலேருந்து வந்துச்சா? பரலோகத்துலேருந்து வந்துச்சா? வரல. இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் இப்படி பொன் கன்று குட்டிகளை தான் வச்சுக்கிட்டு இருக்கு. ஜனங்கள் ஆடுறாங்க, பாடுறாங்க. ஆனால் அங்கே தேவன் அவங்கள பார்த்து சொல்கிற காரியம் என்ன? ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆனால் தேவனிடத்திலிருந்து வர்றது எப்படி இருந்துச்சு தெரியுமா? மோசே 40 நாள் அங்கே போய் இருக்கிறாரு. ஆண்டவர் அவர் கையில் பிளான் போட்டு கையில் கொடுத்தாருந்தா, இது ஆசாரிப்பு கூடாரம், இதில் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம். மகிமை எங்கே இருந்தது? தேவன் எங்கே வாசம் பண்ணாரு? இந்த தேவனிடத்திலிருந்து வந்த இந்த காரியத்தில் தான் ஆண்டவரை வாசம் பண்ணாரே தவிர, நானாக உருவாக்கி கொண்டிருக்கிற கண்டுக்குட்டுகளில் தேவன். அதில் முக்கியமான காரியம்னா, இது முழுக்க இந்த பாபேலுக்கும் எருசலேமுக்குள்ள சிஸ்டத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தேவனிடத்திலிருந்து வந்ததா அல்லது இவங்க ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா, மனிதர்களால். கிதியோன் ரொம்ப நல்லவன் தான். கடைசியில் ஒரு பிளான் பண்ணி வச்சு போயிட்டு போட்டான். என்ன தெரியுமா? ஒரு ஏபோத்தை உருவாக்கி ஜனங்கள்லாம் அதை பின்பற்றி என்ன செஞ்சிட்டாங்க? ரெண்டாவது என்ன தெரியுமா? 4ஆம் வசனத்தை பாருங்கள். பின்னும் அவர்கள், நான் பூமி எங்கும் சிதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். பாருங்கள், மனிதர்களுக்காக, ஒர்க்கிங் ஆஃப் மேன், ஒர்க் ஃபார் மேன். அவங்க எதுக்காக கட்டினாங்கன்னா, நமக்காக. பின்னால் வர்றவங்கெல்லாம் நம்மளை பார்த்து என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு சந்ததி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காக. அவங்களுடைய ஆட்டிடியூட் என்ன? இப்போ வேற ஒன்றும் இல்லை. இப்போ நிறைய யூடியூப்பில் நிறைய ஊழியங்கள் வருது. நான் கூட பிரதர்கிட்ட அடிக்கடி சொல்கிற காரியம், பிரதர் பின்னால் உள்ள ஆட்டிடியூட் ரொம்ப கவனம். ஏன்னு கேட்டால், நாளைக்கு நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கிடக்கூடாது. நாளைக்கு நம்ம ஒரு பேர் உண்டாக்கணும், நாளைக்கு ஒரு ஊழியத்தில் அதெல்லாம் நம்முடைய நோக்கமாகவே இருக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா, இன்றைக்கி நிறைய மினிஸ்ட்ரிஸ் என்ன பிளானில் வர்றாங்கன்னா, இப்போ அது யூடியூப்பில் நிறைய வருது, வாழ்த்துக்கள் வரட்டும். அதனுடைய ஆட்டிடியூட் என்ன? நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம்னு வச்சுருக்கோமா? பாபேலுடைய சிஸ்டம் அதுதான்.
நிம்ரோத்துடைய, நல்லா கவனிங்க, நிம்ரோத்துடைய ஸ்பிரிட் இந்த பாபிலோன். அவன் பூமியில மிகப்பெரிய பராக்கிரமசாலி, சாதனையாளர். தேவனுடைய பார்வையில் அவனுடைய வேலையெல்லாம் ஒண்ணுக்கு உதவல. நம்முடைய செகண்ட் ஆட்டிடியூட் என்ன இருக்கும்னா, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், நமக்கு நாளைக்கு ஒரு செக்யூர் இருக்கணும், எந்த ஒரு காரியத்துக்கு பின்பாகவும் நமக்கு அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுனால அங்க நம்ம தவறு செய்கிறோம். சவுலுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? போய் தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நட்டிட்டு போயிட்டான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 15:12. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு என்ன பண்ணானா, ஒரு ஜெயஸ்தம்பம், அவன் பேர் நிற்கணும். இந்த ஆட்டிடியூட் ரொம்ப தப்பு. இன்னைக்கு ஆண்டவரை பேனரா யூஸ் பண்ணி என் பேர் வெளியே வருதுனாலே நான் பாபேல கட்டிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய காரியங்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவைகள் அல்ல, ரெண்டாவது தேவனுக்காக செய்யப்படுகிறவைகள் அல்ல. அதனால தான் கர்த்தருடைய மகிமை இல்லை. தேவனிடத்திலிருந்து வந்தவைகள் அல்ல, தேவனுக்காக. இன்னைக்கு நம்முடைய கோல் என்னவா இருக்கணும்னா, ஆண்டவரே, யோவானை போல நம்முடைய கோல் இருக்கணும். என்னன்னா, ஆண்டவரே நீர் பெருகவும் நான் சிறுகவும் விரும்புகிறேன். ஆண்டவரே, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை மறைச்சிக்க விரும்புகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம எருசலேமை கட்டுவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம பாபிலோனை கட்டுவோம். ஆனால் அந்த ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன் என்னவா இருக்கணும்னா, நம்முடைய நமக்காக. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபார் தம், மனிதர்களுக்காக. மூன்றாவது என்ன தெரியுமா? 5ஆம் வசனத்தை பாருங்க. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள். எல்லாரும் இணைஞ்சு செஞ்சாங்க. ஒர்க் வித் மென், மனிதர்களை கொண்டு. அங்க யாருக்கு இடம் இல்லைன்னா, யாருக்கு இடம் இல்லை? அங்க கீபோர்டுக்கு தான் இடம். இன்னைக்கு மாதிரி விளக்கமா சொல்றேன், கீபோர்டு இல்லையா அங்க ஆராதனை நடத்துறதுக்கு சரியா முடியாது. இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு மோசமான இடத்துக்கு வந்துட்டோம். நாம முழுவதுமாக சார்ந்து கொள்ள வேண்டியது யாருன்னா, பரிசுத்த ஆவியானவரை மட்டும்தான். அந்த வல்லமையை ரீப்ளேஸ் பண்ணவோ அந்த வல்லமையை விட்டு விடுவதற்கோ எதுக்குமே இது கிடையாது. இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டேஜில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. எதை வச்சு தெரியுமா? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்காக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வேண்டான்னு சொல்லலை. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க சரியா இல்லைன்னா, வர்ஷிப் நல்லா இல்லைன்னா அங்கே ஏதோ கோளாறு. இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒர்க் வித் மேன். நல்லா கவனிக்கணும். இந்த பலிபீடத்தில் இன்னும் ஒன்று சொல்கிறேன். ஆண்டவர் இந்த இடத்துல யாரை வச்சும் பேச அவரால் முடியும். அதை விசுவாசிக்கிறீங்களா? அதான் உண்மை. ஜெய்சிலம் தான் வந்து படம் நடத்தணும் இல்லை, அப்படி கிடையவே கிடையாது. நாம் யாரை இங்கே நிற்கிறவங்க தான் வேறைய ஒழிய முழுவதும் ஆட்கொள்றது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இப்படி பரிசுத்தாவினுடைய வல்லமையை நம்ம முழுவதுமாக சார்ந்து கொண்டா தான் நம்ம எதை கட்டுறோம்னா எருசலேமை கட்டுறோம். இல்லைன்னா நம்முடைய லைஃப்பில் யாரை கட்டுறோம்னா, எதை கட்டுறோம்னா பாபிலோனை கட்டிடுவோம். இப்போ நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை ஒருவர் மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷைகளை தாறுமாறாக்குவோம் என்றார். இங்கே தான் இந்த லாங்குவேஜே உருவாச்சு. 9ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்தில், அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மேதங்கம் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்திலிருந்து தாறுமாறு ஆக்கினபடியால் அதன் பேர்
பாபேல் என்னப்பட்டது, கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி எங்கும் சிதறி போக பண்ணினார். இப்போ நிம்ரோத்துடைய லைஃப்பில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்னென்னா, அவன் தான் அந்த பாபேலுடைய ஆரிஜின். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நாம் பாபேலில் கட்ட போகிறோமா, எருசலேமை கட்ட போகிறோமா? அந்த பாபேலை கட்டுவதற்கும் எருசலேமை கட்டுவதற்கும் உள்ள வேறுபாடு என்ன? முதலாவது, நான் ஒரு காரியத்தை தேவனிடத்திலிருந்து வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற முழு நிச்சயம் எனக்கு இருக்குதா? ரெண்டாவது, நான் தேவனுக்காகத்தான் இதை செய்கிறேங்கிற முழு நிச்சயம் எனக்கு இருக்கா? மூன்றாவது, நான் தேவனோட இணைந்து தான் இந்த காரியத்தை செய்கிறேங்கிற முழு நிச்சயம் எனக்கு இருக்கா? 3 காரியம் என்ன? ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, என் வாழ்க்கையை நான் கட்டும் பொழுது, என் பிஸ்னஸை கட்டும் பொழுது, அது எதுவாக இருக்கட்டும், 3 காரியம் நிச்சயம் இருக்கணும். என்ன? ஒன்று, நான் இந்த காரியத்தை தேவனிடத்திலிருந்து தான் வாங்கியிருக்கேங்கிற நிச்சயம் எனக்கு இருக்கணும். ரெண்டாவது, இந்த காரியத்தை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகத்தான் செய்கிறேங்கிற நிச்சயம் எனக்கு இருக்கணும். மூன்றாவது, இந்த காரியத்தில் நான் தேவனோட இணைஞ்சி செய்கிறேங்கிற நிச்சயம் இருக்கும். இப்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நாம் இப்படி நடப்போம்னா, நம்ம எதை கட்டுவோம்னா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டிடுவோம். இல்லை நம்ம எதை கட்டுவோம்னா எருசலேமை கட்டிடுவோம். இன்னைக்கு நிறைய பேருடைய குழப்பங்கள் காரணம் என்னென்னா, ஆண்டவருக்கு நம்ம முழு பெர்மிஷன் கொடுக்கறதில்ல. எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு ஆண்டவரே, பட் நம்ம ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் பெரிய விஷயத்திலும் நம்ம ஆண்டவரை சார்ந்து வாழ பழகிட்டோம்னா நமக்குள்ள பாபேலுக்குடைய பிரச்சனையே இருக்காது. சில நேரம் ஆண்டவர் நம்முடைய காரியங்களை பார்த்து இப்படி எள்ளி நகையாயிடக்கூடாது. அவங்க செய்கிறது ஒன்றும் தடைபடாது நினச்சிருக்கிறாங்க. நோ, ஆண்டவரே நீர் நினச்சா எதையும் மாற்ற முடியும். ஸோ வி ஃபுல்லி சரண்டர். ஸோ நம்முடைய லைஃப்பில் நம்முடைய ஊழியமாக இருக்கலாம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், நம்முடைய தொழிலாக இருக்கலாம், நம்முடைய எதிர்கால வாழ்க்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது நாம் நிம்ரோத்தை போல இருக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் எருசலேமை கட்ட அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் பாபேல் நமக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். சரி, இப்போ 2வது கேரக்டர், இன்றைக்கி நம்ம படிக்க போகிற 2வது காரியம். இங்கே ஒரு எதிர்மறையான ஒரு மனிதன். ஆனால் அடுத்த கேரக்டர் யார் தெரியுமா? இங்கே நிறைய பேரை பற்றி பேர் இருக்கு. ஆனால் பாதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக வாருங்கள். இப்போ இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் யாரை கற்றுக்கொள்கிறோம்னா ஆபிரகாமை கற்றுக்கொள்கிறோம். ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கணும்னா பைபிளில் போதாது. நிறைய காரியங்கள் நம்ம ஆபிரகாமை பற்றி தான் படிக்க முடியும். இப்போ ஆபிரகாமுடைய லைஃபுக்கு முன்பாக ஆபிரகாமோடு கடந்து வந்த லோத்தோடைய லைஃப்பை கொஞ்சம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அடுத்த கேரக்டர் நம்ம லோத்தை குறித்து பார்க்கலாம். இந்த லோத்து, அவரை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால் 13ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 13ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்தில் கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார். இப்போ லோத்தை குறித்து ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் அடிக்கடி மென்ஷன் பண்ணார். என்னென்னா, நோவாவின் நாட்கள் நடந்தது போலவும் லோத்தோடைய நாட்கள் நடந்தது போலவும் நடக்கும். லூக்காவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா 17:28. லோத்தினுடைய நாட்கள் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள். ஸோ நம்ம போன வாரம் படித்தது யாருன்னா நோவாவை குறித்து படித்தோம். இன்னைக்கு லோத்தை குறித்து புதிய ஏற்பாட்டில் உள்ள அநேக நிருபங்களிலையும் நாம் வாசிக்க முடியும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல், சோதேம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து
பிற்காலத்தில் அபபக்தியாய் நடப்பவர்களை அவர்களுக்கு திருஷ்டாந்தரமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாக இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையினால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரிகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் லட்சித்திருக்கார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரும் லோத்தை குறித்து மென்ஷன் பண்ணார். நிருபங்கள்லையும் என்ன செஞ்சாங்கன்னா லோத்தை குறித்து என்ன செஞ்சாங்கன்னா சொன்னாங்க. அதே மாதிரி லோத்துடைய மனைவியை குறித்து லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் சொல்லப்பட்டது. ஸோ புதிய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் லோத்து கையாளப்பட்டார். இப்போ இந்த லோத்துடைய வாழ்க்கையில் அவர் வந்ததெல்லாம் நல்ல ஒரு அழைப்பு தான். என்னென்னா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஆபிரகாம்கிட்ட நீ உன் இனத்தையும் உன் தேசத்தை எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு வான்னு சொன்ன பொழுது லோத்து என்ன பண்ணார்னா ஆபிரகாமோட வந்தது உண்மைதான். ஆனால் இந்த லோத்து ஒரு நீதிமானாக இருந்தாலும் அவருடைய ஆரம்பத்தில் அவருடைய மிஸ்டேக்ஸ் நிறையா இருந்தது. இன்றைக்கி லோத்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பாடம். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, லோத்துடைய மெய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மெய்ப்பருக்கு இடையில் வாக்குவாதம் உண்டாயிற்று. இந்த வாக்குவாதத்தில் தான் லோத்துடைய உள்ளம் வெளிப்பட்டுச்சு. நல்லா கவனிக்கணும், கவனிங்க. சோதேம் கோமாராவில் போய் லோத்து அகப்படுவதற்கு முன்பாகவே லோத்துடைய மனசு வித்தியாசமாக இருந்தது. இப்போது என்னுடைய லைஃப்பில் இப்போ நிறைய பேர் என்னென்னா, ஆண்டவரே நான் மிகப்பெரிய பாவத்தில் மாட்டிக்கிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னால், மாற்றுறதுக்கு முன்னால் என்ன நடந்திருக்குன்னா, நம்முடைய இதயத்தில் ஏதோ நடந்திருக்கு. நம்முடைய இருதயத்தில் உண்மையிலேயே ஒரு உண்மையான ஒரு தாகம், ஒரு உண்மையான வைராக்கியம் இருந்ததுன்னா கர்த்தர் அதை கனப்படுத்துகிறார். நம்முடைய இருதயத்தினுடைய காரியங்களை வச்சு தான். அதனால் நம்ம சில நேரத்தில் என்னென்னா, நான் திடீர்னு பெரிய படுகொலிக்கு விடவே இல்லை. மாறாக அதுக்கு முன்பாகவே என்னுடைய இருதயத்தில் சில தவறுகள் இருந்திருக்கு. அதுபோல் அந்த லோத்துடைய லைஃப்பில் அவர் இந்த 13ஆம் அதிகாரத்தில் அவருடைய வாழ்க்கையில் உள்ள சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். அப்பொழுது லோத்து 10ஆம் வசனம், தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து. ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா, இப்போ 2 பேத்துக்கு இடையில் பிரச்சனை வந்தவொன்னே ஆபிரகாம் சொல்கிறார், இப்போ நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போயிடுறேன். ஆனால் இந்த இடத்துல டெசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி யாருக்கு இருந்துச்சுன்னா ஆபிரகாமுக்கு தான் இருந்துச்சு. லோத்தோட ஆபிரகாம் வரல, ஆபிரகாமோட தான் லோத்து வந்தார். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதை கண்டான். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, ராங் ஓரியன்டேஷன், தவறான கணிப்பு. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு விழுகிற இடம் என்னென்னா, அவன் பார்த்தான் அந்த சோதேம் குமார பட்டணம் இப்போ அவன் கண்ணில் எப்படின்னா ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்குது. எப்படி இருக்கு? ஏதேன் தோட்டம் மாதிரி. தவறான கணிப்பு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படித்தான். அந்த பிரதர் ரொம்ப நல்ல பிரதராக தெரியுது, அந்த சிஸ்டர் நோ, பார்க்கறதுக்கு ஏதேன் மாதிரி தான் இருக்கும். அது எப்படின்னா முடிஞ்சு போகும், சோதனையில் முடிஞ்சு போகும். தேவனுடைய பார்வையில் குருடர்களாகவே இருந்து விட்டோம்னா நாம் எப்பவும் வெளிச்சத்திலே வாழ்வோம். எனக்கு கொஞ்சம் பார்க்க தெரியும் ஆண்டவரே அப்படின்னோம்னா நம்ம குருடராக மாறிடுவோம். இதுதான் பிரச்சனை. ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் குருடனாகவே இருந்துக்கிறேன், நீர் என் கையை பிடித்து நடத்த வேண்டிய பாதையில் நடத்தும்னா வெளிச்சத்தின் பாதையில் போய்கிட்டே இருப்போம். ஆண்டவரே நான் பார்க்குறேன், இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு போனால் இருளுக்குள்ளே போய் நின்றுவோம். அவன் பார்த்தான் ஓரியன்டேஷன், அந்த ராங் ஓரியன்டேஷன். சில நேரம் நல்லா கவனிங்க வாலிப தங்கச்சிமார், உங்களை மறுபடி நாங்கள் சொல்கிறோம்,
அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி சில காரியங்கள்லாம் கேட்கும் பொழுது, சில வாலிப பிள்ளைங்களுடைய லைஃப்பை நான் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு காரியம் நல்ல ஆவிக்குரிய நல்ல திருச்சபைகளுக்கு வராங்க போகிறாங்க, பட் டிசைனிங் இல்லை. ஒரு காரியம் என்னென்னா, தேவன் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நல்ல வாழ்க்கையை வச்சுருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை ஏற்படுத்தி தருவாங்களா மாட்டாங்களா? இப்போது நான் எடுத்துக்கோங்களேன், என் மகளுக்கு நான் பெஸ்ட்டாக தான் பிளான் பண்ணுவேன். என் மகளுக்கு நான் பெஸ்ட்டாக தான் பண்ணுவேன். ஆனால் ஆண்டவர் என்னை விட நல்ல பரமபிதா. அவர் ஒருபோது என்ன செய்ய மாட்டார்னா, இப்போ அவர் தீமை செய்வாரா? இல்லை. அப்போ நான் ஆண்டவரே, எனக்கு யார் சரின்னு தெரியாது ஆண்டவரே, நான் முழுவதும் உங்களை சார்ந்துக்கிறேன். இன்னைக்கு நான் பார்க்கும் பொழுது அது ஒரு ஏதேன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதனுடைய முடிவு சோதேம் குமரவா மாறும்னு. அதனால் லோத்தோடைய லைஃப்பில் என்னன்னா, அவன் ராங் ஓரியன்டேஷன், தவறான கணிப்பு கணிச்சான். ஏவாள் அந்த பழத்தை பார்த்த உடனே கணிச்சா, இது புத்தியை தெளிவிக்கும், பார்வைக்கு இன்பம். பட் அந்த கணிப்பு எதில் முடிஞ்சு தெரியுமா? தேவனுடைய பிரசன்னமாகிய ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டா. நம்முடைய கணிப்பு அல்ல, நம்முடைய ஓரியன்டேஷன்லாம் தப்பு. முதல்ல புரிஞ்சுக்கிற வேண்டிய காரியம், ஆண்டவரே நான் கடைசி வரைக்கும் என்னுடைய கண்கள் கூடாகவே இருக்கட்டும், நீ கைகளை பிடித்துக்கொள்ளும். இப்போ அவன் என்ன பண்ணான் தெரியுமா? 10ஆம் வசனத்திலே மறுபடியும் வருகிறோம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, சமபூமி யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதேமையும் கொமராமையும் அழிக்கும் உண்மை சோவாருக்கு முதல்ல என்னென்னா, இப்போ இவனுக்கு முன்பாக 2 விஷயம் இருக்கு. ஒன்று என்னது? சோதேம் கொமரா. இன்னொன்று என்னது இருக்கு? கானான். ஆனால் இவன் ஓரியன்டேஷன் ஃபுல்லாக எங்கே இருந்துச்சு? எங்கே இருந்தது? ரெண்டாவது என்ன தெரியுமா? இப்போ கர்த்தர் சோதேமையும் கொமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து. அதை பார்த்த உடனே ராங் வேல்யூஷன், ராங் தவறான மதிப்பு. அதுக்கு என்ன பண்ணான் தெரியுமா? அந்த நாட்களில் எகிப்து தான் மிகப்பெரிய வல்லரசு, எகிப்துல நிறைய செல்வங்கள் இருந்துச்சு. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கர்த்தருடைய தோட்டத்தையும் எகிப்தையும் ஒன்றா மதித்தான். கர்த்தருடைய ஏதோன்னு எகிப்து ஒன்றா? சொல்லுங்க, ஏதேனும் எகிப்து ஒன்றா? ஏதேனும் எகிப்து ஒன்றா? கிடையவே கிடையாது. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இது எகிப்தையும் ஏதோனையும் உலகத்தையும் நித்தியத்தையும் இணைச்சு பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. உலகத்தையும் நித்தியத்தையும் இணைச்சு பார்க்கவே முடியாது, பார்க்க கூடாது. இன்னைக்கு பரலோகத்தை பார்க்க ஆரம்பிக்கிற ஒரு வாழ்க்கை பூலோகத்தில் உள்ள காரியங்களை மதிப்பில்லாம ஆக்கிடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம பூலோகத்தில் ஒரு காரியத்தை பார்த்த உடனே நம்ம ஏன் ரொம்ப மதிக்கிறோம்னா, இன்னும் பரலோகத்தை பார்க்க ஆரம்பிக்கலை. ஏன் இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்தில் உள்ள ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்க முடியலன்னா, அதனுடைய வேல்யூ தெரியல. வேல்யூ இப்போ இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த வேல்யூஷன் ரொம்ப முக்கியம். சில நேரம் நம்ம எப்படி இருக்கிறோம்னா, ஏசா யாக்கோவ மாதிரி தேவனுடைய பிள்ளைங்கிற அந்த மதிப்பு எவ்வளோ பெரியது. தேவனுடைய பிள்ளைங்கிற மதிப்பு, அதாவது நமக்கெல்லாம் ஒரு விஷயம் என்னென்னா, உண்மையிலே நம்ம மிக மிக விசேஷித்தவங்க. நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி காரியம் என்னென்னா, போன வாரம் இப்படி தான் சொன்னேன், ஆண்டவரே எல்லாரும் உங்களை அவங்களுக்கு கூட சொல்லியிருப்பேன், நீர் பட்சபாதம் இல்லாதவர் அல்லன்னு சொல்கிறாங்க. நான் நீர் பட்சபாதம் உள்ளவர் தான் ஆண்டவரே. எப்படின்னா, என்னை விட எவ்வளவோ பெரிய பாவம் பண்ணவங்களையெல்லாம் கழட்டி விட்டுட்டு, நான் பாவியல்ல பிரதான பாவியான தூக்கி இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஒரு மல்லு கட்டி
என்னை சரிப்படுத்தி, அதாவது நான் சொல்கிறோம்ல, ஒரு காரியம்னா நான் டயர்டாயிடுறேன். ஆனால் அவர் என் மேலே உள்ள அந்த ப்ராஜெக்டில் டயர்டாகவே கிடையாது. அப்படியே பானை கரெக்டாக சரியாக செஞ்சு வர்றப்ப டமார்னு உடஞ்சி போயிடுறோம். நான் என்னை பற்றி சொல்கிறேன் சார், ஏன்னா யாரையும் நான் சொல்ல விரும்பல. பானை சில நேரம் நல்லா உருவாயிட்டு வரோம், நல்லா உருவாயிட்டு வந்து முடிக்க போகிற நேரத்தில் யார் மேலேயாவது கோவப்பட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்குற காரியம் என்னன்னா, கண்டவரே இதுக்கு பிறகா ஆண்டவர் சொல்கிற காரியம், நீ டயர்டாயிட்ட, நான் டயர்டாகலை, நான் டயர்டாகலை. இதான் லவ் ஆஃப் த லார்ட். நம்ம அவ்வளோ விஷயம் ஆண்டவர் நம்மளை விடுறதே இல்லையே. அப்போ இது எதற்கு நம்ம சொல்ல வரோன்னா, இவ்வளவு மேலான ஒரு அன்பை நம்ம இன்னும் சரியாக மதிக்க தெரியல. மற்ற காரியங்களை தான் நம்மளோட லைஃப்பில் என்ன செய்கிறோம்னா, இது பெருசு அப்படின்னு நினைக்கிறோம். நோ, ஏசா அப்படி தான் மதித்தான். பார்த்தான், இது எனக்கு எதுக்கு, நானே சாக போகிறேன், நானே சாக போகிறேன். தேவனை நெருங்கி இருக்கிறவன் அவனுடைய மதிப்பீடுகள் வித்தியாசமாக இருக்கும், அவனுடைய வேல்யூவேஷன் வித்தியாசமாக இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்த ஒருத்தங்க அவர் கையில் விலை உயர்ந்த நல்லதாக இருக்கலாம், அதெல்லாம் டமார்னு உடச்சி போட்டுருவான். மற்றவங்க பார்த்து சொல்லுவாங்க, ஏய் அது 300 பணத்துக்கு போயிடும் உனக்குன்னு. அவன் அப்படி மதிப்பான். அவன் அப்படி மதித்ததுனால தான் 30 வெள்ளிக்காசு வாங்கிட்டு போயிட்டான். அவனுக்கு யாருன்னா இயேசுவை விட 30 வெள்ளிக்காசு பெருசு. ஆனால் அவளுக்கு, அந்த ஸ்திரீக்கு அது பெருசு இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவரே, நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் முன்பாக நீர் என்னை கழுவுனதுக்கு முன்பாக இதெல்லாம் எவ்வளவு பெரிய காரியம். அதான் முக்கியம். இப்போ என்ன செஞ்சான் தெரியுமா? 11ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு, அந்த தெரிந்து கொண்டு அதை கோடு போட்டுக்கோங்க, தெரிந்து கொண்டு. அதில் அர்த்தம் என்ன தெரியுமா? ராங் செலெக்ஷன், தவறான தெரிவு. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அங்கே செலக்ட் பண்ணிட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செலக்ட் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்ம லைஃப் இருக்குது. செலக்ட் பண்ணுற அத்தாரிட்டி ஆண்டவர் யார் கையில் கொடுத்துருக்காருன்னா, உங்கள் கையிலையும் என் கையிலையும். எப்படின்னா, தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் ஜீவ விருட்சத்தையும் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, தோட்டத்தின் எல்லா கனியும் புசிக்கலாம். சரி, இவன் அந்த அம்மா அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிக்கிறதுக்கு பதிலாக அந்த ஜீவ விருட்சம் இருந்துச்சு, அதை புசிச்சிருக்கலாம்ல. செலக்ட் பண்ணுற உரிமை அந்த அம்மாட்ட இருந்துச்சு. பட் அவங்க செலக்ட் பண்ணுறது எதை செலக்ட் பண்ணாங்க? இன்னைக்கு இந்த செலெக்ஷன் வேற நேரத்தில் ஆண்டவர் நம்ம கையில் என்ன கொடுக்குறாருன்னா, தெரிந்து கொள். பட் நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்குமோமானா நம்ம ஆண்டவர் என்ன கேட்போம்னா, ஆண்டவரே என் கையில் கொடுத்துருக்கீங்க, நான் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேருடைய செலெக்ஷன் தவறாக இருந்ததுனால தானே வாழ்க்கை முழுவதும் போராட வேண்டியிருக்குது. பட் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய லைஃப்பில் எல்லாவற்றையும் நம்ம அவங்கள சார்ந்து கொள்வோம். இன்றைக்கி தேவன் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாதையில் 2 வாசலை வைக்கிறாரு. உனக்கு முன்பாக 2 வாசலை வைக்கிறேன், ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று எதை நீ சூஸ் பண்ணிக்கோ. சில நேரம் இந்த செலெக்ஷன் தவறாக இருக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்னா, சோதேம் குமாராவை தான் கட்டுவேன். நான் தவறான காரியத்தை தெரிந்து கொள்ளும் போது நான் எருசலேமை கட்டவே முடியாது. லோத்து ஆர்வப்பட்டதெல்லாம் உண்மைதான், வந்தது உண்மைதான், பயணப்பட்டது உண்மைதான், விளக்கரையும் செலுத்தினதெல்லாம் உண்மைதான். ஆனால் முடிவில் அவர் ஒரு சோதேம் குமாராவில் தான் போய் இது பண்ண முடிஞ்சிச்சு. இது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பாடம். இன்றைக்கி நம்ம பார்த்த 2 கேரக்டருமே, நிம்ரோத்துடைய கேரக்டரில் என்ன பார்க்குறோன்னா பாபேலை பற்றி, லோத்துடைய கேரக்டரில் நம்ம எதை பார்க்குறோன்னா சோதேம் குமாராவை பற்றி. இது 2யுமே நம்ம லைஃப்பில் பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். ராங் செலெக்ஷன். இன்னைக்கு மோசேயுடைய லைஃப் எடுத்துக்கோங்க. மோசேயுடைய வாழ்க்கையில் அவருடைய செலெக்ஷன் பக்காவாக இருந்தது.
அவர் எகிப்தினுடைய அரண்மனையிலிருந்து அப்படியே என்ன செய்யறதுன்னா சந்தோஷமா இருந்திருக்கலாம். பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை தேவ பிள்ளைகளோடு கூட துன்பம் அனுபவிப்பதே என்ன செஞ்சாரா? இந்த செலக்ஷன் தான் அவரை இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைவனாக மாற்றுச்சு. மோசேக்கு முன்பாக அவர் 2 செலக்ஷன் இருந்துச்சு. 2 விதமான காரியத்தை அவர் செலக்ட் பண்ணலாம். ஒன்று எதை செலக்ட் பண்ணலாம்? அரண்மனையில் இளவரசனாகவே வாழ்ந்து வாழ்க்கை முடிக்கிறது வாழ்க்கை. 2வது இல்லைன்னா என்னென்னா வனாந்தரத்தில் அலைஞ்சு இந்த ஜனங்களோட நல்லா கவனிக்கணும். அவருக்கு முன்பாக இருந்த அந்த இது காரியம் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஏன்னா உலகத்தில் எந்த ஜனங்களையும் நடத்திடலாம், இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் நடத்த முடியாது. ஆண்டவரே என்ன செஞ்சாருன்னா, இவன்களை என்னாலேயே நடத்த முடியலப்பா, பட் அந்த விஷனை கையில் எடுத்துட்டாரு, நான் நடத்துகிறேன் ஆண்டவரே. ரொம்ப ஹார்டான வேலை எடுத்து என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த செலெக்ஷன் கடைசியில் என்னாச்சு தெரியுமா? அவரை இஸ்ரவேலின் தலைவனாக மாற்றியது. வாலிப சகோதர சகோதரிகளை கவனிக்க வேண்டிய காரியம். லோத்துடைய லைஃப் நமக்கு ஒரு பாடம். கடைசி என்ன தெரியுமா? 12ஆம் வசனத்தில் ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதேமுக்கு நேராய் கூடாரம் என்ன போட்டானா? கூடாரம் போட்டானா. ராங் அக்கமடேஷன், தவறான உறவு. அங்கே ஒன்றா கலந்துட்டான். போய் அவன் 2 பிள்ளைகளுக்கு அங்கே என்ன செஞ்சாச்சு? சம்மந்தம் பண்ணியாச்சு. ஒரு தவறான உறவு பண்ண பிறகு நான் தப்பிக்கவே வழி இல்லை. தேவனாலே நான் சிங்கத்தெல்லாம் கிழிச்சது உண்மைதான். ஒரு காலத்தில் சிங்கத்தெல்லாம் கிழிச்சிடலாம் ஈஸியா. ஆனால் தெலீலாளுடைய மடியை விட்டு வெளியே வர்றதுதான் கஷ்டம். அந்த உறவை விட்டு வெளியே வந்தால் தான் என்ன செய்ய முடியும்னா, பட் கடைசியில் அவருடைய லைஃப் என்ன தெரியுமா? நல்லா கவனிக்கணும். அவன் எங்கே விழுந்துட்டானா, தெலீலாளுடைய உறவு, ராங் அக்கமடேஷன். இன்னைக்கு சில உறவுகள், தேவன் சில இடத்தை விட்டு வெளியே வந்துரு, இந்த உறவு உனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறப்ப, இல்லை ஆண்டவரே அந்த உறவை நான் உங்களுக்குள்ளே இழுத்து எப்படியாவது கொண்டு வந்து கரை சேர்த்து, அந்த உறவை நீ இழுத்து கரை சேர்க்க முடியாது. அந்த உறவு ஒன்றை இழுத்து எங்கே கொண்டு விடுத்துரும். பைபிளில் நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு. சாலமோனோட லைஃப் எடுத்துக்கோங்களேன். சாலமோனே முடியாதவன், நம்மளாம் முடியுமா? அதனால் அவன் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை ரொம்ப முக்கியம். தவறான தெரிவுகளை தவறான இடத்துல உறவு கொண்ட பிறகு, கை குலுக்கின பிறகு நான் தனித்துவத்தோடு வாழ்வது என்பது கூடாத காரியமாக முடிஞ்சிடும். சிலர் ஏன் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்ட்ரகிளிங்? சிலரை விட்டு வெளியே வர முடியல, சில இடங்களை விட்டு வெளியே வர முடியல. லோத்துடைய லைஃப் மிகப்பெரிய ஒரு டேஞ்சர். ஆனால் நமக்கு ஒரு பாடம் என்ன தெரியுமா? இந்த லோத்து அவனால் ஒரு காட்லி ஜென்ரேஷனை உருவாக்கவே முடியல. அவங்க பிள்ளைங்க சரிப்படுத்த முடியல, அவன் ஒய்ஃபையே அவரால் சரிப்படுத்த முடியல. ஏன்னா காரியம் என்னென்னா, நான் ஒரு நல்லா கவனிங்க, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் செய்கிற சமரசம் யாரை பாதிக்கும்னா என் சந்ததியை பாதிக்கும். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் செய்கிற சமரசம் என் சந்ததியை பாதிக்கும். காரணம், பிள்ளைங்க என்னுடைய சந்ததி எதிலிருந்து கற்றுக்கொள்வாங்கன்னா என் லைஃப்லேருந்து கற்றுக்கொள்வாங்க. இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைங்களோட பேச முடியல. ஏன் பேச முடியலன்னா, அந்த பேரண்ட்ஸ் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக தங்களுடைய வாழ்க்கையை, ஜீவிதத்தை கரெக்டாக வச்சுக்க முடியல. அப்போ அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னா, அவங்கள கவுண்டர் ஃபிட் பண்ணுது. நீங்கள் எப்படி செய்யறீங்க?
இதெல்லாம் என்னென்னா லோத்துடைய லைஃப்பில் இதான் நடந்துச்சு. லோத்துடைய இந்த காரியங்கள் எல்லாம் அவங்க ஒய்ஃபும் கற்றுக்கிட்டாங்க, அவங்க பிள்ளைங்களும் கற்றுக்கிட்டாங்க. கடைசியில் அவங்க 2 சந்ததி எவ்வளோ ஒரு மோசமான சந்ததி உருவாக்குனாங்கிறத நம்ம பைபிளில் பார்க்க முடியுது. பட் அவர் மட்டும்தான் என்ன செஞ்சாருன்னா வெளியே வர முடிஞ்சே தவிர அவரால் அந்த சூழ்நிலை விட்டு வெளியே வர முடியல. இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்கிற இந்த 2 கேரக்டர், நிம்ரோத், லோத், இது 2மே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். நிம்ரோத்துடைய லைஃப்பில் என்னென்னா, அவன் பூமியிலே பராக்கிரமசாலி, ஆனால் அவன் தேவனுக்கு விரோதமாக பணியாற்றுகிறவன். அந்த நிம்ரோத் பாபேலுடைய லைஃப்பில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? மனிதர்களால், மனிதர்களை கொண்டு, மனிதர்களுக்காக செய்கிற எந்த ஒரு பணியும் நாம் எருசலேமை கட்டாமல் பாபிலோனை கட்டோம். ஆகவே அதில் நான் கற்றுக்கொள்கிற முக்கியமான முதல் பாடம் என்ன? ஆண்டவரே, நான் செய்கிற இந்த காரியங்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவைகள் தானா? இந்த காரியத்தை தேவனுக்காக செய்கிறேனா? 3வது, இந்த காரியத்தை நான் தேவனோடு இணைஞ்சு செய்கிறேனா? இந்த 3 கேள்விகளை நாம் கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிம்ரோத்துடைய லைஃப்லேருந்தும் பாபேல் கோபுரத்திலிருந்து இந்த 3 காரியத்தை நம்ம கேட்கணும். இது சும்மா வெறும் பைபிள் ஸ்டடி மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த 3 கொஸ்டின் நமக்கு ரொம்ப அவசியம். ஆண்டவரே, நான் இதை தேவனிடத்திலிருந்து தான் வாங்கினேனா? தேவனுக்காகத்தான் செய்கிறேனா? தேவனோட இணைஞ்சு செய்கிறேனா? இதை கேட்கணும். 2வது, லோத்துடைய லைஃப்லேருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? லோத்து ஆர்வப்பட்டு வந்தது உண்மைதான், ஆர்வப்பட்டு வந்தது உண்மைதான், ஆபிரகாமோட வந்தது உண்மைதான். ஆனால் அவருடைய எண்ட் என்னவாக இருந்ததுன்னா, அவருடைய முடிவு என்னவாக இருந்துச்சுன்னா, அவர் ஒரு மோசமான சந்ததியை உருவாக்கிட்டார். அதுக்கான ஆரிஜின் என்ன? ஃபர்ஸ்ட், ராங் ஓரியன்டேஷன், தவறான பார்வை. 2வது, ராங் வேல்யூஷன், தவறான மதிப்பீடு, தவறான கணிப்பு. 3வது என்ன சொன்னேன்? ராங் செலெக்ஷன், தவறான தெரிவு. 4th ஒன் இஸ் ராங் அக்கமடேஷன், தவறான உறவு. இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் தேவன் விரும்பின எருசலேமை கட்ட முடியாது, மாறாக சோதேம் குமாராவில் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? போய் ஜீவிக்க முடியும். ஆகவே இன்றைக்கி ஆண்டவர் நம்ம எச்சரித்த 2 நெகட்டிவ் கேரக்டர்லேருந்து ஆண்டவர் நம்மளை எச்சரித்த காரியங்களை மனதில் கொண்டு நம்ம எல்லோரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாபேலையும் சோதேம் குமாராவையும் நாங்கள் கெட்டக்கூடாது. ஆண்டவரே, பாபேலையும் சோதேம் குமாராவையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கெட்டவே கூடாது. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீங்கள் எங்களுடைய மைய புள்ளியாக இருக்கணும். ஆண்டவரே, பாபேல் வேண்டாம், சோதேம் குமாராவும் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, எங்களோடு நீங்கள் பேசி கொண்டிருக்கிற சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்லவர் ஆண்டவரே, அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொள்வது மாத்திரல்ல ஆண்டவரே, கடைபிடிக்கிற பலத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவான மறவாதே, ஆமென்.